ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம்ஸினுடைய எக்ஸாம் டேட் என்னங்கிறத அஃபிஷியலாக எஸ்எஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9 ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 26 வரைக்கும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 17 நாள் 18 நாள் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை இந்த டைம் எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 4 ஷிஃப்ட்ன்றதை கண்டக்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு 36 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இயரில் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்டோட கவுண்ட்டுங்கிறது 36 லட்சம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸை ரொம்ப டே எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டேட்டில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸ் தான் பார்த்தீங்கன்னா டைம்ன்றது இருக்குது இப்போலேருந்து. ஸோ இந்த 30 டேஸில் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுங்கிறது ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் தான். ஏன்னா இந்த 30 டேஸ்க்கு உங்களுக்கு அதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி படித்தது டே 1லேருந்து நீங்கள் இப்போ வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்களோ அது ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் கட்டாயம் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைமு ப்ரீவியஸ் இயரை பேஸ் பண்ண மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயரை பேஸ் பண்ண மாதிரி தான் நீங்கள் வச்சிருக்க புக்காக இருக்கட்டும், நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ண கிளாஸில் இருக்கட்டும், உங்களுக்கு அப்படி தான் உங்களுக்கு டீச்சிங்கும் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்கள் நோட்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் பிரம்மாஸ்திரா மாதிரி. அட்மிட் கார்டு எப்போ வருங்கிற டவுட் உங்களில் நிறைய பேருக்கு இருக்கும். அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா எப்போ வரும்னா இந்த டேட்டில் நீங்கள் என்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்றத இந்த 9th செப்டம்பருக்கு ஒரு 10 to 12 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்னைக்கு எக்ஸாம் எழுத போறீங்கிற அந்த எக்ஸாம் டேட்டை பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போது நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறோம் எப்படி நீங்கள் டேட்டை செக் பண்ணுறதுன்றது. அந்த டேட்டில் ஒரு டேட் வருமா உங்களுக்கு, நீங்கள் என்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க, எக்ஸாம் எழுதி நீங்கள் செப்டம்பர் 15th உங்களுக்கு எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த செப்டம்பர் 15க்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மிட் கார்டை உங்களால் டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். ஓகேவா? நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஆகஸ்டோடைய லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு, எக்ஸாம் டேட்டு, டைமு, சிட்டி அண்ட் அட்மிட் கார்டு ரிலேட்டடான 1 by 1 அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதற்கான அப்டேட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இந்த சிஜியில் பார்த்தீங்கன்னா 36 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க சிஜிஎல் எக்ஸாம்ஸை. எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 57 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குன்ற அந்த மைண்டில் இருக்காதீங்க. ஏன்னா அப்ளை பண்ணுறதுல எப்போவுமே எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸுமே 50%க்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுங்கிறது எக்ஸாமே எழுதுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 36 லட்சம் இருக்கா, நிச்சயமாக 18 லட்சத்துக்கும் கீழே தான் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டே அப்பியர் ஆகி எழுதுவாங்க. அதில் சீரியஸான ஆஸ்பிரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஓகேவா? மற்ற எல்லாருமே ஹாஃபாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, இல்லை எக்ஸாம் எழுதி பார்க்கணுன்னு இருக்கோங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்களால் Tier 1 குவாலிஃபை பண்ண முடியும். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குங்கிற டவுட் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வேகன்சி 17,727 வேகன்சி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இருக்குது. இது டென்டேட்டிவ் வேகன்சி தான். அப்கமிங் டேஸில் இந்த வேகன்சிங்கிறத கணிசமாக இன்க்ரீஸ் ஆகும். நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஜென்ரல் கேட்டகரியோட கட் ஆஃப்ங்கிறது 135 கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. +or-2 இருக்கலாம். ஓகேவா? ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா நீங்களும் இந்த மார்க்குக்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி உங்களோட கட் ஆஃப்ங்கிறது ஒரு 133 +or-2 வர வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 120க்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களால் இந்த டைம் கட் ஆஃபை கம்ஃபர்டபுளாக கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மார்க்கு மேலே எடுக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சிருக்கீங்கன்னா இப்போ உங்கள் மார்க்கு 110லேருந்து ஒரு 115க்கு மேலே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக உங்களால் இதை ரீச் பண்ண முடியும். ஏன்னா இந்த மார்க் தான் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா எக்ஸாம் 200 மார்க்குக்கு இருக்குது. நீங்கள் 50% மார்க் கிட்ட தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் எதில் அதிகமான கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு இருக்குல்ல, அதெல்லாம் சீக்கிரமாக கவர் பண்ணி அதில் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஜென்ரல் அவேர்னஸில் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க, ஜென்ரல் அவேர்னஸில் 4லேருந்து 5 கொஷின் தான் என்னால் அட்டன் பண்ண முடியுதுன்னு சொல்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐகார்ட்லையும் ஜென்ரல் அவேர்னஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் என்னதுன்ற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த டாபிக்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஜியாமெட்ரி, அல்ஜீப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி இந்த டாபிக் படிக்காதவங்க நம்ம யூடியூப் சேனலில் இந்த டாபிக்ஸ்க்கு மேரத்தான வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? ஜியாமெட்ரி, அல்ஜீப்ரா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வீடியோ இருக்கும். ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் 5லேருந்து 6 மணி நேரம் வீடியோ இருக்கும். ஜியாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் 7லேருந்து 8 மணி நேரம் வீடியோ இருக்கும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த டாப்பிக்கில் ஜியாமெட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 கொஷின் கேட்பாங்க. அல்ஜீப்ராலேருந்து 2 கொஷின் கேட்பாங்க. ட்ரிக்னாமெட்ரியில் 3 கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த 3 வீடியோ பார்க்கறதுனால மட்டுமே உங்களால் 7லேருந்து 8 கொஷின் மேக்ஸில் ஷுவராக 100% ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கவங்க இந்த வீடியோஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ங்கிறது இருக்குது.
கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும், மோஸ்ட்லி இதுதான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மார்க்குங்கிறது நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்கன்னா ஈஸியாக எடுக்கக்கூடியதான். நிறைய பேர் ரிவிஷனை ஃபோக்கஸ் பண்ணாமல் ப்ராக்டிஸில் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணாமனால தான் கட் ஆஃபை கிளியர் பண்ணாமல் இருப்பாங்க. அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. இன்னைக்கு விட்டுருங்க, இன்னும் ஒரு ஹாஃப் டே இருக்கிற மாதிரி கரெக்டாக இந்த ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இன்னையில் நெக்ஸ்ட்டு 30 டேஸ்க்கு என்னென்னலாம் ரிவிஷன் பண்ணணும், என்னென்னலாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கிற ஒரு ஓன் ஷெட்யூலை போட்டு ப்ராக்டிஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இனிமேல் வீக்லி 2 மார்க் டெஸ்ட் ஆகுது, வீக்லி 2 மார்க் டெஸ்ட் ஆகுது கட்டாயமாக அட்டன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேக்ஸ் நீங்கள் நோட்ஸ் எடுத்துப்பீங்க தெரியுமா, அந்த மேக்ஸ் நோட்ஸை 2 டைம் ஆகுது ரிவைஸ் பண்ணிடுங்க, எல்லா டைப்பு அண்ட் எல்லா கான்செப்ட்டு. அண்ட் நீங்கள் படிச்சிருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிராமர்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க கரெக்டாக. கிராமரை அட்லீஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் ஆகுது ரிவிஷன் பண்ணிவிடுங்க. இங்கிலீஷில் ஏதாவது டாப்பிக்கில் வீக்காக இருக்கீங்க, ஃபார் அன் எக்ஸாம்பிள் க்ளோஸ் டெஸ்ட்டில் வீக்காக இருக்கீங்க, பிக்யூஆர்எஸில் வீக்காக இருக்கீங்கன்னா இந்த 2 டாப்பிக்கில் டெய்லி 10 கொஷின்ன்றதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு இந்த டாப்பிக்கில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். இந்த டாப்பிக்கில் 7 கொஷின் கேட்குறாங்க, 14 மார்க் வருது. இந்த 14 மார்க்கையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும். அதனால் அந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நம்புகிறோம். எக்ஸாம் டேட்டை டிக்ளேர் பண்ணிட்டாங்க, 30 டேஸ் தான் டைம் இருக்குது. இந்த டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சிஜிஎல் அப்ளை பண்ணியிருக்கிறது 36 lakhs ஸ்டூடெண்ட்ஸு, எம்டிஎஸ் அப்ளை பண்ணியிருக்கிறது 57 lakh ஸ்டூடெண்ட்ஸு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.